அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. பையனோட ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா கேஜிக்கு கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். ஸோ மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வர என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த விளாகில் வந்து டே இன் மை லைஃபாக வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30க்கு மேலே வந்து ஆகுது. பிள்ளைங்களுக்கு பால் காய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் டீயுமே எங்களுக்கு வந்து போட்டு வச்சுட்டேன். கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 12:30 வரை வந்து போட்டிருக்காங்க. ஆனால் ஃபங்க்ஷன் முடிய எப்படி லேட் ஆகும்னு வந்து எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு வச்சுட்டே போயிடலாம், அப்போ தான் ஃப்ரீயாக வந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் செஞ்சு வச்சுட்டு போயிடலான்னு பிளான் பண்ணி வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவல் வந்து ஊற வச்சேன். பிள்ளைங்களுக்கு மட்டும் அவல் கொடுத்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் சாதம் வந்து கடந்துச்சு. ஸோ பழைய சாதம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் அவலை வந்து ஊற வச்சேன். ஆனால் வந்து அது சீக்கிரம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு வந்து தெரியலை, கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமில், அதாவது லஞ்செலாம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவலை நான் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அந்த அவலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக விட்டுட்டு ஒரு கிளாஸ் பால் விட்டு அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் தட்டி போட்டு நல்ல கஞ்சியாக காய்ச்சி நாட்டு சர்க்கரை போட்டு பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கிளம்பி போனோம். தக்காளி சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டை மட்டும் அவிய போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு மக்கனா வந்து ரெடி பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கனா வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டேன் நல்லாவே. அது வந்து ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம், வெங்காய தக்காளிலாம் நறுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நறுக்கிட்டு இருக்கேன். மக்கானா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி உடையிற மாதிரி இருக்கான்னு வந்து பார்த்துக்கணும் வறுத்ததுக்கப்புறம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு, சாட் மசாலா, கொஞ்சமாக மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுட்டேன். குலுக்குனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்கானால அவ்வளோவா வந்து பிடிக்காது, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பிடிச்சிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டேன். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு மக்கனா வந்து அவ்வளோவா பிடிக்காது. பையனுக்கு ஸ்நாக்ஸ் வேறு தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து பாப்பா 2 பேருக்கு வந்து எடுத்து வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். ப்ரெக்னென்சியோட 9th மந்த்தில் வந்து நான் இருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 8th மந்த் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணி வந்து நான் குடிச்சிட்ருக்கேன். இது குடிக்கிறதுனால இடுப்பெலும்பு நல்ல விரிவு கொடுக்கும், தசைகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தளர்வடையும். ஸோ அதனால் இது 7th மந்த்லேருந்தே நீங்கள் வந்து குடிக்கலாம் ப்ரெக்னென்ட் லேடிஸு. நான் வந்து பார்த்திங்கன்னா 8 பாதியிலேருந்து நான் வந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம எஸ்ஏ சைல்டு கேர் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி டிப்ஸ் நிறைய வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா. இப்போ தக்காளி சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ரம்பலன்னு சொல்லுவாங்க. இதை தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், எங்கள் ஊரில் வந்து கிடைக்கிற இந்த ரம்பலை இதெல்லாம் வந்து சேர்த்து பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 பச்சை மிளகாய் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நமக்கு தேவையான வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுட்டேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் வந்து ஆட் பண்ணி இதுக்கு தேவையான மசாலா தூளும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டேன். நல்ல எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்து வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அரிசியும் சேர்த்து நான் வந்து 1.5 கிளாஸ் அரிசி வந்து இன்றைக்கி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ 1.5 கிளாஸ் அரிசிக்கு தேவையான தண்ணீரும் வந்து சேர்த்துட்டு எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா 3 கிளாஸ் தண்ணி வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணுவேன். அப்போ தான் சாதம் வந்து பஞ்சு மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா வந்து தூவிட்டு அதுக்கப்புறம் மூடி விட்டுட்டேன். இது வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அடுப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அடுப்புக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டு வச்சு டீ வந்து இருந்துச்சு. அப்புறம் பிள்ளைங்களுக்கு காய்ச்சி வச்சோம் இல்லையா, ஸோ அந்த பால் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நல்லா மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவல் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கு தேங்காய் வந்து திருவினேன். ஆனால் வந்து சொன்ன மாதிரி நான் வந்து பிள்ளைங்களுக்கு அது வந்து கொடுக்கலை, அதை வந்து கஞ்சை வந்து காய்ச்சி கொடுத்துட்டேன். ஸோ அதனால் அந்த தேங்காய் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன்.
ஏதாவது கூட்டு ஏதாவது பொரியல் ஏதாவது செய்யும்போது அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். தக்காளி சாதத்துக்கு விசில் வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்பாஸை எழுப்பி அதுக்கப்புறம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். அது விசில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு வேன் வரும் இல்லையா, ஸோ அதனால் வேன்லேயே அனுப்பிவிட சொல்லிட்டாங்க. பேரண்ட்ஸை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வர சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட்டோவில் வந்து கிளம்பி போயிட்டோம். அப்பாஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து போயிட்டான் ஸ்கூல் வேனில். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இதோட வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். So I request the gathering to rise in honor of the procession to welcome our graduates. SF Sarnas. LKG to perform hockey dance. Siphon of to fetch something for her baby to eat. Where is my mother? The baby bird said. She looked up and down but didn't find her. Let's begin the show.
My egg is shaking. It's time for my baby to come out. I must get something for my baby to eat.